தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம். பிரசங்கி 11 அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். பிரசங்கி 11:5. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் இந்த நாளிலே பேசும்படிக்கு தந்தார். பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவரோடு இடைபடுவாராக. கர்த்தருடைய செயல்களை நம்மால அறிய முடியாது. அவருடைய செயல்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் செயலில் மகத்துவமானவராம், அவர் செயலில் வல்லவர், அவருடைய செயல்கள் அதிசயமானவைகள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே அவருடைய செயல்கள் இருக்கிறது. அதையும் உன்னால் அறிய முடியாது. அப்போ அவருடைய செயலில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, அவருக்கென்று ஒரு வழி இருக்கிறது, அவருக்கென்று ஒரு முறை இருக்கிறது, அவருக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதுல தான் செய்வார். இன்னொன்று, அதிலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் இல்லாதவைகளை உருவாக்குகிறார். அதை தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழி உனக்கு தெரியாது, அது உருவாக்கும் விதமும் உனக்கு தெரியாது. அது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தைகளை உன்னிப்பாக கவனமாக ஸ்தோத்திரத்துடன் கேட்கும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார் தீர்க்கதரிசியை கொண்டு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் செல்லும் வேளை சமீபித்தது என்று அறிந்து அவர் தம்முடைய சீஷர்களை எல்லாம் அமர வைத்து, ஆமென், சீலை இடுப்பிலே கட்டி இப்பொழுது ஒவ்வொருவருடைய கால்களையாய் கழுவுகிறார். ஒவ்வொருவருடைய கால்களை கழுவி பேதுருவினிடத்தில் வந்தபோது பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவுவதா? ஒரு காலம் கூடாது ஆண்டவரே என்று சொல்லும்போது இயேசு பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். அதுதான் யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது அது கூட இருக்கிறவர்களால கூட புரிந்து கொள்ள முடிவதில்லை. பேதுருவெல்லாம் கூடவே இருக்கிறவங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும். அப்ப தேவனுடைய செயல்கள்ல நமக்கு எப்போ தெளிவு வரும் தெரியுமா? அந்த ரிசல்ட் வரும்போதுதான், அது அவர் செஞ்சு முடிக்கும் போதுதான். அது வரைக்கும் கூட இருக்கிறவர்களுக்கும் புரியாது. அதுதான் கர்த்தர் சொன்னார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படி இருக்குதுப்பா. நீ நினைக்கிறது நான் நினைக்கிறதுக்கு பக்கத்துல கூட வரலங்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படிதான் என் நினைவும் உன் நினைவும் இருக்குது.
என் வழிகளும் உன் வழிகளும் இருக்கு. நீ ஒன்னு நினைக்கிற தெரியுமா, அது நான் நினைக்கிறேன் தெரியுமா உன்னை பத்தி, அதுக்கு பக்கத்துல கூட வரல. பேதுருட்ட சொல்ற, இப்போ உனக்கு புரியாது பேதுரு, ஆனால் இந்த செயல் முடியும் தெரியுமா. அதனாலதான் ஆபகுக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்ப விளங்குமா? முடிவிலே விளங்கும். கர்த்தருடைய செயலின் முடிவு. அவருடைய வழி நமக்கு தெரியாது, அவருடைய திட்டம் என்ன தெரியாது, அவர் அதை எப்படி நடப்பிக்கிறார் ஒண்ணுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், நான் கூப்பிட்டேன், எனக்கு உத்தரவு கொடுத்தார். இது கடையில் அவருடைய ஃபார்முலா, அவருடைய ரூட் ஒண்ணுமே தெரியாது. அப்படி எழுதி தந்து பார்த்தாலும் நமக்கு புரியாது. ஆண்டவருடைய பிளஸ் என்னன்னா, ரிசல்ட்டை ஃபர்ஸ்டே தந்துருவார். அதுதான் வாக்கு தத்துவம். ஆபகுக்கு 1வது அதிகாரத்தில் என்னை ரொம்ப தட்டி எழுப்பின ஒரு வார்த்தை உண்டு. 5வது வசனம், நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? உனக்கு நான் இது எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உனக்கு அது புரியாது. ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதே நேரத்தில் எல்லா காரியத்தையும் விசுவாசிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்கு கிடையாதுன்னு அவருக்கே தெரியும். இது உனக்கு விவரித்து சொன்னாலும் பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார், எருசலேமில் தேவாலயத்தில் எல்லாவற்றையும் துரத்தும் போது யோவான் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வேண்டுமானால் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நீங்கள் இதை இடித்து போட்டு, அப்படி இடித்து போட்டீங்கன்னா நான் 3 நாளையில் எழுப்பு வேணாம். எதை குறித்து சொன்னார்? தம்மை குறித்து. சீஷர்கள் அதை எப்போ நம்பினாங்க? யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்க. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு, அதாவது செயலின் முடிவில் சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார். அப்போ என்ன செய்யல? அவங்க விசுவாசிக்கல. அவர் விவரித்து சொல்லுகிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பாடு மரணங்களை குறித்து தான் அவர் தாராளமாய் சொன்னாராம். அவர் எதை ரொம்ப அதிகமா சீஷர்கள்ட்ட பேசி இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. அவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிற, மரிக்க போகிற காரியம், அவர் உயிர்த்தெழுகிற காரியம், இதை குறித்து தாராளமாய் சொன்னார்னா ரொம்ப டீட்டெயிலா சொல்லி இருக்கிறார். ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியலன்னா, அதை விசுவாசிக்க முடியல, அதை கிரகிக்க முடியல. ஏனென்றால் நம்முடைய நினைவுகளும் அவருடைய நினைவுகளும், நம்முடைய வழிகளும் அவருடைய வழிகளும் பூமிக்கு வானம் எப்படி தூரமா இருக்குதோ அவ்வளவு தூரமா இருக்கு. ஹல்லேலூயா. எனவேதான் வேதம் சொல்லி செயலின் முடிவு அது வரைக்கும் நீ எப்படி இருக்கணும்னா, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. எனக்காக ஒன்னு அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா நான் வெயிட் பண்ணணும். நகோமி ரூத்திட்ட சொன்ன பெஸ்ட் ஆலோசனை, அந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்து முடிக்கிறது வரைக்கும் இளைப்பாற மாட்டா, நீ வெயிட் பண்ணு. அவர் செய்வார்னு தெரியும், எப்படி செய்வார்னு தான் தெரியாது. ஒருத்தங்க வாழ்க்கையில செய்ததை பார்த்து எனக்கு இப்படி செய்வார் நினைக்கும் போது எனக்கு செய்வார், ஆனா அப்படி செய்ய மாட்டார். இந்த மாதம் கர்த்தர் தெளிவாய் காண வைப்பார் என்கிற வாக்குத்தத்தத்தை தானே கொடுத்தார். அந்த குருடனுக்கு கர்த்தர் எப்படி பார்வையை கொடுத்தார் என்றால், அவனை கைப்பிடித்து கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் கண்களிலே துப்பி கையை வைத்து பார்வையை கொடுக்கிறார். எரிகோவுக்கு சமீபமாய் போகும்போது அங்கே வழி அருகே ஒரு குருடன் இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் எப்படி பார்வையை கொடுத்தார் என்றால், அவனை வரவழைத்து, நீ விரும்புகிறபடி உனக்கு நீ பார்வை அடைவாயாக, கண்ணும் வைக்கல, துப்பவும் செய்யல, பார்வை அடைவாக என்ற பார்வை கிடைத்தது.
ஒரு பிறவி குருடனை பார்க்கிறார் யோவான் 9வது அதிகாரத்தில். அவனுக்கு எப்படி பார்வையை கொடுத்தார்னா தரையில துப்புறார். பெத்சாயிதா ஊர்ல இருந்த குருடனுக்கு தலையில துப்புனார், இவனுக்கு தரையில துப்புறார். துப்பி சேற்றை குழைச்சு கண்ணில் பூசுறார். போய் சீலோவாம் குளத்துல போய் கழுவுண்டார். 3 பேருக்கும் பார்வை கிடைத்தது. 3 பேருக்கும் அவருடைய செயல்கள் வித்தியாசமானது. அப்போ செயல்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு, ஆனா ரிசல்ட் ஒரே மாதிரி இருந்துச்சு. நீங்க அப்படி செஞ்சிருந்தா இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கும்னு நம்ம மனுஷங்கள்ட்ட சொல்லலாம், ஆனா அவர்கிட்ட அப்படி சொல்ல முடியாது. எனக்கு ஒண்ணு செய்யறார், என் தம்பிக்கு ஒண்ணு செய்யறார், ரிசல்ட் ஒண்ணுதான், ஆனா 2 பேரையும் நடத்துக்கிற பாதை வேற. எங்க அப்பாக்கு ஒண்ணு செய்யறார், எங்க அப்பாவை போஷித்தது அவர்தான், என்ன போஷிக்கிறது அவர்தான், என் பிள்ளைய போஷிக்கிறது அவர்தான். ரிசல்ட் ஒண்ணுதான், ஆனா அவருடைய செயல் வேற. அதனாலதான் அந்த செயலின் முடிவு வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை அவசரப்படாமல் இருப்பது அவசியம். அந்த செயலை குறித்து சொல்லும் போது க்ளோரி என ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை தான். அந்த முடிவு எனக்கு எப்படி ஏன் நம்பிக்கையை கொடுக்கிறது, அவருடைய செயலின் முடிவு எனக்கு ஏன் இந்த நம்பிக்கையை கொடுக்கிறது என்றால், யாக்கோபு 5:11 சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும். வாசிக்க வேகமாக. யாக்கோபு 5:11 கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. செயலின் முடிவை கண்டு கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். இதுதான் எனக்கு நம்பிக்கையை கொடுக்குது. கர்த்தர் ஏதோ செய்யணும்னு செய்யல, அவர் ஏன் செய்யறாருன்னா அவர் என் மேல மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்றவங்க கரங்களை தட்டி, இதுதான் எனக்கு நம்பிக்கையை கொடுக்குது. ஹல்லேலூயா. யோபுக்கு இது தெரியாது. யோபுக்கு இது ஆண்டவர் பாத்தீங்களா, யோபுடைய அந்த சோதனை பாதையில யோபுனுடைய அவருக்கு ஒளித்திருக்கிறார், நான் காணக்கூடாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஏன்னா யோபுக்கு அவர் செயல் புரியல. புரியாததுனால யோபு என்ன கேட்கிறார்னா, எனக்கு முந்தின சீர் இப்பொழுது இருந்திருந்தால் நலமாயிருக்குமே. யோபுவே, முந்தின சீர் இப்பொழுது இருக்க எதுக்கு இந்த சோதனை? பொண்ணை எதுக்கு அக்கினில போடுறது? அது என்ன நிலையில் இருக்கிறதோ அதை விட அதிக விலை கொடுத்து அதிக விலைக்கு போவதற்கு தானே. இல்ல பொண்ணு 100 ரூபாய் இருந்துச்சு, அக்கினில போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அதே 100 ரூபாய்னா எதுக்கு அக்கினில போடணும்? அப்படியே வச்சிருக்க வேண்டியதானே. யோபுவே, உன்னுடைய முந்தின சீர் நீ அதுவே இருக்கணும்னா எதுக்கு இந்த பாதையை கர்த்தர் அனுமதித்தார்? எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். பிரசங்கி 7:10. இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. ஒரு தேவ பிள்ளை வாயில இப்போ இருந்ததை விட அன்னைக்கு நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லக்கூடாது. அது ஞானம் அல்லவன். அன்னைக்கு எப்படி இருந்து தெரியுமா? அப்படி சொல்லக்கூடாதான். அநேகர் சொல்லுவாங்க, என்னைக்கு ஒண்ணு கட்டுனேனோ அப்படி சொல்ல, அது ஞானம் அல்ல. இந்த சைட சொல்ல, என்னைக்கு உங்களை நம்பி வந்தேனோ இல்ல, இந்நாட்களை பார்க்கலும் அண்ணா சொல்லக்கூடாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது 14வது வசனத்திலே, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்று கொண்டு எதிரடையாக வைத்திருக்கிறார். தாழ்வு காலத்தில் வச்சிட்டார், நீ சிந்தனை செய். அப்படி யோசித்துதான் யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்.
இந்நாட்கள் அன்னைக்கு எப்படி இருந்து தெரியுமா, அன்னைக்கு எப்படி இருந்து தெரியுமா. ஆமே, எனக்கு அதே மாதிரி இருக்கிறதுக்கு அப்படியே வைக்க வேண்டியதுதான் ஆண்டவர். என் வாழ்க்கையில தேவன் ஒன்னை செய்ய விரும்புகிறார், செய்ய ஆரம்பித்து விட்டார். எனக்கு அது தெரியாது, எனக்கு ரிசல்ட் தெரியும். என கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய செயல்களில் வித்தியாசம் உண்டு, ஆனா ரிசல்ட் ஒண்ணுதான். ரிசல்ட்ல தோல்வி கிடையாது, ரிசல்ட்ல தோல்வி கிடையாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில தேவன் செய்யற காரியம் தோல்வியில முடியாது. அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல நேரத்தில் நமக்கு புரிவதில்லை. என்னுடைய விண்ணப்பம், அவருடைய பதில், இது நடுவில் அவர் செய்யற காரியம். ஆமென். எக்ஸாமுக்கு முன்னாடி புக்கை திறந்து கணக்கு புக்கை ஓபன் பண்ணி பார்த்து அந்த ஃபார்முலாலாம் பார்த்து அப்படியே கரங்கும். ஆமென். இது நம்ம புக்கு தானா? மனுஷன் எழுதின கணக்கே நமக்கு கரங்குதுன்னா, ஆண்டவர் எனக்கு நீங்க என்ன செய்யறீங்க காட்டுங்க, இதான்ப்பா, இதான் பார்த்துக்கோ, படிச்சுக்கோ. ஆண்டவரை அப்படியே சுருட்டி வச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சீரியா நாட்டின் ராஜாவின் படை தளபதி நாகமான் பராக்கிரமசாலி. அவன் மூலமா அங்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது. ஆனால் இப்பொழுது அவனுக்கு ஒரு வியாதி, குஷ்டரோகம். மருந்து கிடையாது. அப்பொழுது இஸ்ரவேலிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு சின்ன பிள்ளை நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அவள் சொல்லுகிறாள், இப்படி எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க, இவங்க மட்டும் அங்கே போயிட்டாங்கன்னா சுகம் கிடைக்கும் அப்படின்னு. இவங்களுக்கு தீர்க்கதரிசின்னா யாருன்னு தெரியாது, வார்த்தைன்னா என்னன்னு தெரியாது, தேவன்னா யெகோவான்னா யாருன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இவங்களுக்கு தேவை சுகம். இப்பொழுது நாகமான் ராஜா கிட்ட போய் சொல்றார், இப்படி ஒரு சம்பவம் இருக்குது, நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா, நான் வேணா லெட்டர் தாரேன், நீ இந்த லெட்டரை கொண்டு ராஜாட்ட கொடு. இஸ்ரவேல் ராஜாட்ட கொடுத்தது, ராஜா வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு நான் எப்படி இவனை சுகமாக்க முடியும்? மனிதனால முடியாதுன்னு நாகமானுக்கு தெரியல, இஸ்ரவேல் ராஜாவே உனக்குமா தெரியல? அப்போதான் இந்த விஷயம் எலிசா காதுக்கு போகுது. எலிசா சொல்றாரு, என்கிட்ட அனுப்பி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ எலிசா கிட்ட வராரு. எப்படி வராரு? அதனுடைய 9வது வசனம். அப்படி நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். நான் இந்த செய்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா, எப்படி நாகமான் வருகிறானா? குதிரைகளோடும் ரதங்களோடும் வந்து நிற்கிறான். உடனே எலிசா போய் ஒரு சால்வையை போட்டு ஒரு போட்டோ எடுத்து, ஏன்னா யார் வந்திருக்கிறா, வாங்க 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 வாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லா ஸ்டேட்டஸ்லையும் எலிசா ஆள் அனுப்புறாரு. எலிசா ஆள் அனுப்புறாரு. இந்த வார்த்தைக்கு முன்னாடி தான் பணியணுமே தவிர வார்த்தை யாருக்கு முன்னாடியும் பணியாது. ஒருவேளை நாகம் நினைச்சிருக்கலாம், நான் குஷ்டரோகினால அவர் என்ன செய்யலை, வரலன்னு. அப்படி கிடையாது. குஷ்டரோகத்தோடைய குஷ்டரோகத்தை விட அருவருப்பு என்ன தெரியுமா? மனுஷன் தனக்கு மேன்மையாய் எண்ணுகிற காரியங்கள். ஏன் குஷ்டரோகி ஆண்டவர் தொடமாட்டாராங்க? தொடமாட்டாரா? மற்ற 8 ஒருவன் குஷ்டரோகி இயேசுவின் பாதத்தில் பணிந்தான். வார்த்தைக்கு முன்னாடி பணிந்தால் அவரே இடைபடுவார். குதிரையோடு ரதத்தோடு வந்து ஆளை தான் அனுப்புவார். ஆமே. ஆண்டு சமூகத்தில் எப்படி வருகிறோம்? நாங்கள் யார் தெரியுமா? ஆண்டு சொல்லுவார், யாருன்னு பார்த்து ஏதாவது செஞ்சு கொடுப்போம். ஆமே. இந்த வார்த்தை யாருக்கு முன்னாடியும் பணியாது. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை நிற்கும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அதனாலதான் லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய மேன்மைகள்லாம் தேவனுக்கு அருவருப்பா இருக்குதான்.
ஆனா ஒருத்தன் வந்து பணியறான் பாருங்க, அவனை தொட்டார். பேதுருவை வச்சு டீல் பண்ணல அந்த விஷயத்தை, யோவானை வச்சு டீல் பண்ணல. ஆனா ரதத்தோட கூட நாங்க என்ன படிச்சிருக்கிறோம் தெரியுமா, நாங்க எத்தனை தலைமுறை பெந்தேகோஸ்தே ஆளு தெரியுமா நாங்க. ஆண்டவர் சொல்றார், ஹே யாருன்னு பாருப்பா, ஏதோ 5 கொடுத்து, இல்ல ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று இந்த வசனத்துக்கு முன்னாடி பணியுங்கள். டைரக்டா இடைப்படுவார். மெடிடேஷன்ல கேட்டல, தூதனை இல்ல அவரே வருவார். இப்போ எலிசா சொல்லி அனுப்புறார். என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, போ யோர்தான்ல போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணுங்க. நாகமானுக்கு வந்துச்சு கோபம். ஏன் கோபம் வந்துச்சுன்னா, நாகமான் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, அவர் வருவாரு, என்ன தடவுவாரு, அவருடைய நாமத்தை, தேவனுடைய நாமத்தை சொல்லி புகழ்ந்து என்ன தடவி எனக்கு சுகம் கொடு. இப்படி அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இதுதான் இங்க பிரச்சனை. இப்ப அவனுக்கு கடும் கோபம் வந்துட்டு 11 உள்ள சொல்லப்பட்டிருக்கிற, அதுக்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு நான் இப்படி செய்வேன். நல்ல கவனிங்க, அவர் செய்ய மாட்டாருன்னு சொன்னாரா? இல்ல. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நான் நினைச்சது மாதிரி செய்யல. இதனால கோபம். நாகமான் கோபம் கொண்டதும் எலிசா வந்து சரிப்பா சரி வந்துரு சொன்னாரா? குஷ்டமானா போய் முங்கிட்டு வா. சரிப்பா 7 தடவை வேண்டாம், ஒரு 6 தடவை. இந்த வார்த்தை பணியாதுங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. என்ன ஆண்டவர் நீங்க செய்யல, நான் இனி சர்ச்சைக்கு வர மாட்டேன். தேவனுடைய நீதியை மனுஷனுடைய கோபம் நடப்பிக்க மாட்டாது. நான் இவ்வளவு ஜெபம் பண்ணி, இவ்வளவு கண்ணீர் எடுத்து, இவ்வளவு உபவாசம் பண்ணி எனக்கு ஒண்ணு நடக்கல, இனி நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீ சுகமாகணும்னா அவர் போட்ட ரூட்ல தான் நிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ கடும் கோபம். ஏன் எங்க ஊர்ல ரிவர் இல்லைன்னா இங்க வந்து முங்க வைக்கிறார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வேலைக்காரர், ஐயா இதை விட பெருசா ஏதாவது சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்கல்ல. அப்போ ஒரு காரியம் தெளிவா தெரியுதா, நாம நினைக்கிறத விட அவர் ஒன்று செய்ய வைக்கிறார் தெரியுமா, அது ரொம்ப லகுவானது. நான் எனக்கு ஒரு பாதையை போட்டிருக்கிறேன் தெரியுமா, அவர் எனக்கு ஒன்று போட்டு தந்திருக்கிறார் தெரியுமா. பார்க்க கடினமானது, ஆனா பழக பழக அது லகுவானது. நான் எனக்கு போட்ட பாதை பார்க்க அழகானது, ஆனா பழக பழக அதே மாதிரி கடினம். இப்பொழுது முங்குறான் 7 தடவை. சரி நீ சொல்றேன்னு செஞ்சு பார்க்குற, வேணா ஒரு வாட்டி முங்குற, முங்கி பார்க்குறான், அப்படியே இருக்கு. 7ன்னா 7 தான். ஆமே. நீ படைத்தலைவனா இருந்தேன்னு சொல்லிட்டு 6 தடவை வேற யாரையாவது முங்க சொல்லிட்டு 7வது தடவை நீ முங்கினால கதை நடக்காது. ஆமே. 4 நாள் கன்வென்ஷன்ல 4வது நாள் வந்து விழாவை சிறப்பிக்கிறது மாதிரிலாம் இங்க நடக்காது. 7 தடவை நீ முங்கணும்னா 7 தடவை முங்கணும். நம்ம எல்லாம் கோபப்படுறோம்ல ஆண்டவர்கிட்ட. யோபு சொல்றாரு, யோபு 23வது அதிகாரம் 13வது வசனம், அவரோ ஒரே மனதா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசி. அவரோ வென்றான், அவரோ வென்றான், ஒரே மனமாக இருக்கிறான். இவ்வளவு காரியம் நடக்குது, நான் கத்துறேன் கதறேன். அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு 14 சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். என் நிலைமை தலைகீழா மாறி சொல்ற, விட்டுரு இந்த 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 சைடை விட்டுட்டு, நோ, அவரோ வென்றார், ஒரே மனதா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்?
நம்ம கோவப்பட்டாலாம் அவருடைய நீதியை மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. கைகளை உயர்த்தி வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. ஹல்லேலூயா. தேவனுடைய வழிகள். எலியாவுக்கு காகத்தை கொண்டு ஆகாரத்தை கொடுக்கிறார். கொஞ்ச நாள் போச்சு, காக்காவை கட் பண்ணிட்டார். நீ சாரிபாத்துக்கு போன்ட்டார். என்னாண்டவரே காக்காவை காணும் பத்தி அவன் தேடல் எங்க மாறிட்டு, கர்த்தரை தேடுறவன் இப்ப எங்க தேட ஆரம்பிச்சுட்டான். நிறைய பேரை கட் பண்றது காரணமே நாம தான். ஆமென். யாராவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, நீங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தா ஆளு கதை முடிஞ்சு சீக்கிரம். அதுக்கப்புறம் திரும்பி பாடும், அவங்க மட்டும் இருந்திருந்தா. இப்படி யாராவது பேசுனாங்கன்னு நினைச்சுக்கோங்க, ஆளு கதையை முடிச்சது. சாரிபாத்துல போய் போஷிக்கிறார். அடுத்த நேரம் இதெல்லாம் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு போதகர் அவருடைய அனுபவத்தை சொல்றார். அவர் ஒரு மீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு மிஷினரி ஒருத்தங்க வராங்க. இவரும் இந்த பாஸ்டர் பல ஆண்டுகள் ஊழியம் செய்தவர், நல்ல ஒரு தேவ மனிதர். அவர் போன ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு மிஷினரி வந்து சாட்சி கொடுக்குறாங்க. நான் இந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் எனக்கு ஒரு 2 வீலர் கூட கிடையாது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு ஒரு 2 வீலர் கூட வாங்க வசதி இல்லை, ஆனால் ஊழியம் நிறைய இருக்குது, எனக்கு ஒரு 2 வீலர் கிடைச்சா நல்லாயிருக்கும் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. ஒரு வாரத்தில் ஒரு சகோதரன் வந்து அவருடைய அம்பாசிடர் காரை வந்து என் கையில் கொடுத்துட்டாரு. கர்த்தர், நான் 2 வீலருக்கு தான் ஜெபம் பண்ணேன், ஆனால் ஆண்டவர் ஒரு செலவு இல்லாமல் எனக்கு ஒரு அம்பாசிடர் காரை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் வந்து சாட்சி கொடுக்கிறார். இதை இந்த பாஸ்டர் கேட்டுட்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கும் ஒரு காரு வேணும். அப்போ இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு இவருக்கு விசுவாசம் என்னன்னா, இந்த சாட்சியை ஏன் கர்த்தர் ஏன் காதில் கேட்க வைக்கணும்? அப்போ என்னை கொண்டு வந்து இந்த சாட்சியை கேட்க வைக்கிறார்னா எனக்கு கர்த்தர் என்ன தர போறார்? கார் தர போறார். இவருக்கு ஒரு சர்ச்சை உண்டு. இவர் ஜெபம் பண்ணிட்டு போய் இந்த சாட்சியை சபையில் சொல்றார். சபையில் எதுக்கு சொல்றேன்னா, மக்களை பலப்படுத்துறதுக்கு இல்லை, யாராவது இதை கேட்டு எங்க பாஸ்டருக்கு ஒரு சொல்றாரு, ஒரு அசைவு இல்லை, அடுத்த வாரம் திருப்பியே சொல்றாரு. பிரசங்கியாருக்கு பாயிண்ட் எடுக்க சொல்ல வேணும். அப்படியே சுத்தி 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 நாட்களாச்சு, மாதங்களாச்சு, வருஷங்களாச்சு, கடைசியில் போங்க ஆண்டவரே. நானும் ஒவ்வொருத்தராக வரும்போது எதிர்பார்த்து பார்த்தா கார் வாங்கிட்டு வராங்க, பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு காரை விட கூட வாங்கிட்டு வரல. என்ன ஆண்டவர் இது? வேதனையோடு இருக்கும்போது ஆண்டவர் கேட்குறாங்க, உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குப்பா? ஆண்டவர் எவ்வளோ காசு இருக்கு? இதை வச்சு எத்தனை கார் வாங்கலாம்? ஆண்டவர் 2 கார் வாங்கலாம். ஓடி போய் வாங்க. அந்த மிஷினரி கிட்ட காசு இல்லை, நான் காரை கொடுத்தேன். உன்கிட்ட கார் வாங்குறதுக்கு நான் காசு கொடுத்தேன். ஆண்டவருடைய செயல்கள். அவங்க காகம் வந்து அப்பவும் இறைச்சியும் போட்டுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் சமைக்காம இப்படி பார்த்துட்டு இருந்தா, இன்னைக்கு அப்போ இறைச்சியும் சாப்பிட ஆசையாக இருக்கு. லாக்டவுன் ஹோட்டல்லாம் அடைச்சிருக்கு. ஆண்டவரே இந்த காகத்தை அனுப்புங்க. ஆமென். லாக்டவுன் டைமில் சில வீடுகளுக்கு போய் திங்ஸ் கொடுக்க ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. ஒருத்தர் வீட்டில் கொண்டு போய் திங்ஸை கொடுத்துட்டு நம்ம பிரதர்ஸ் வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஆமென். ஃபோன் பண்ணி, பிரதர் எங்கள் வீட்டுக்கும் காக்கா வந்துச்சு.
எலியாவுக்கு மட்டும் கர்த்தர் பிரதர்ஸ் டிப்டாப்பா போய் திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படி வராங்க. பிரதர், எலியாவுக்கு மட்டும் கர்த்தர் காக்கா அனுப்பல. எங்க நான் அந்த பிரதர்ஸ்ட சொல்லல, இப்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்படிதான் ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் வந்து பயங்கரமா செய்தி கொடுத்துட்டு கீழே வரார். கீழே வந்தாருன்னு ஒரு விசுவாசிட்ட கேட்குறாங்களா, ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுனாங்களா? ஆமா பாஸ்டர், ஆண்டவர் யாரை கொண்டும் பேசுவார், கழுதையை கொண்டும் பேசுவார் அல்லவா? யாரை கொண்டும் பேசுவார், கழுதையை கொண்டும். அவர் வந்து என்கிட்ட ஃபீல் பண்ணி, பாஸ்டர் அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்கிட்ட செய்தி எப்படி இருக்குன்னு. ஆண்டவர் அந்த ஆளுக்கு செய்ததை எனக்கு செய்வார், ஆனா அந்த ஆளுக்கு செய்த வழியில் அல்ல. எலிசபெத்துக்கு வாழ்க்கை முடியும் என்ற நிலையில் இருக்கும்போது கர்த்தர் செய்ததை அடையாளமாக காண்பித்தார். ஆனா மரியாளுக்கு வாழ்க்கை துவங்கிறதுக்கு முன்னாடி அதை செஞ்சார். எனக்கு செய்வேங்கிறத செய்வார், ஆனா இன்னொருத்தருக்கு செய்த வழியில் அல்ல. அதனாலதான் ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பத்தில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற அவருடைய செய்கைகளையும் நீ அறியாய். அதனாலதான் யோபுவின் பொறுமையை, யோபு பாருங்க, அவர் செய்கிறார், காணாதபடி ஒளித்திருக்கிறார். எல்லாம் முடிச்சிட்டு வெளிப்படுத்தும் போது யோபு என்ன சொல்றார் தெரியுமா? தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். யோபுவின் வாழ்க்கையின் முடிவு சாத்தானுடைய திட்டத்தின்படியா இருக்கவில்லை, தேவனுடைய செய்கையின் படியா இருந்தது. ஹல்லேலூயா. சாத்தான் தானே, சாத்தான் சொல்ல உன் கையில இருக்கிறான், ஆனா உன்னால முடிவு எழுத முடியாது சாத்தானே. அவன் நேற்று இரவு தியானித்த வார்த்தை, ஒரு தகப்பன் மகனை இயேசுவினிடத்துல கொண்டு வருகிறான். சின்ன வயசுலேருந்து இவன் ஒரு ஆவி பிடிச்சிருக்கு. அந்த ஆவிக்கு பேர் என்ன தெரியுமா? நேற்று வந்து சொல்ல, என்ன பேர் அந்த ஆவிக்கு பேரு? ஊமையான ஆவி. என்ன சொன்னாலும் வாய் திறக்காது. சர்ச்சில் என்ன கத்தினாலும் ஒரு ஆமேன் கூட. அந்த ஊமையான ஆவியே கதற விட்டார் என் ஆண்டவர். அது அலறிட்டு ஓடிச்சு. ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் தகப்பன் சொல்ற வார்த்தை, அது அவனை கொல்லும்படிக்கு தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளி விட்டுச்சு. எத்தனை தடவை நடந்துச்சு? நிறைய டைம். ஏன் கொல்ல முடியல? முடிவு அவர் கையில் தான் இருக்கு. சாத்தான்லாம் அப்படி முடிவை மாற்றி எழுத முடியாதுங்க. அப்படி எழுதியிருந்தா என்னைக்கு வந்து தீபம் அணைஞ்சிருக்கும். உன்னை தேவன் அனுமதிக்கிறார்னாலே முதல்ல அவர் எல்லையை போட்டு விட்டார். இம்மட்டும் வா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செயலின் முடிவுதான் யோபுவினுடைய சாட்சி. சாத்தானுடைய செயல்தான் யோபுவுக்கு முடிவா இருந்திருக்குன்னா, ஆமென், கர்த்தருடைய செயலின் முடிவுதான் யோபுவினுடைய சாட்சி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, எரேமியா 18:4 எடுக்க வேண்டாம். எரேமியா ஒரு குயவன் வீட்டுக்கு அனுப்புறாரு. அங்க குயவன் வணைந்து கொண்டிருக்கும் போது பாத்திரம் கையில் கெட்டு போகிறது. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி. சரி, ரொம்ப அடம் பிடிக்கிறல்ல, உன் இஷ்டப்படி, அப்படி இல்லை, தன் பார்வைக்கு. இந்த வார்த்தை இன்னைக்கு காலையில மெடிடேட் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஆவியானவர் ஒரு சிந்தையை கொடுத்தார். அது அப்படியே எழுதி வைத்து, நீ அடம் பிடித்தாலும் அவர் சித்தப்படிதான் செய்வார். ஆமென். நீ அடம் பிடித்தாலும் அவர் ஒரே மனதாக இருக்கிறார். அது யாருக்கும் திருப்பக்கூடாது. இது எப்போ தெரியும்? முடிவில். ஸோ நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். யோபு செய்த காரியம் என்ன காரியம்னா, அதே யோபு 23:11-12 வசனங்கள்.
என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அது என்னதுன்னே தெரியல, நான் அதை கை கொண்டேன். அவ்வளவுதான். அவர் சொல்றதை செஞ்சிடணும், அவ்வளவுதான். அடுத்த வசனம், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவர் ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் செய்யற அந்த செயல் முடிவில் தான் எனக்கு அது தெரியும். அந்த முடிவை நான் பார்க்கணும்னா எனக்காக அவர் எப்படி செய்கிறாரா? மிகுந்த உருக்கத்தோடும் இரக்கத்தோடும். அந்த ரிசல்ட்டை நான் பார்க்கணும்னா நான் ஒன்னே ஒன்று செய்யணும். எனக்குன்னு கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் பின்பற்றி போகிறதை தவிர வேற வழியே கிடையாது. மோசே கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் கர்த்தர் மோசேக்கு முச்சடியிலே எழுந்தருளி தரிசனமாகி பேசுகிறார். மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டு என்கிறார். அவன் பயந்து தன்னை மூடிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னை அர்ப்பணிக்கிறான். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படி செய்ய போறேன் என்று. அப்பொழுது மோசே 4வது அதிகாரம் 1, அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, ஆமா உன் கையில் என்னப்பா வச்சிருக்க அப்படிங்கிறார். ஒரு கோல் ஆண்டவரே. ஓகே, ராட், அதை கீழே போட அப்படிங்கிறார். அதை கீழே போட்ட உடனே அது எதுவா மாறிட்டு? சத்தமா சொல்லுங்க, சர்ப்பமாய் மாறிட்டு. அப்பொழுது மோசே என்ன செய்தான்? அதற்கு விலகி ஓடினான். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி. நல்ல கவனமா கேளுங்க. உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி. அது பாம்பு. நமக்கு தெரியும் அந்த பாம்பு சாதாரண பாம்பு கிடையாது. எகிப்தில் இருக்கிற எல்லா பாம்பையும் விழுங்கின பாம்பு. அவன் பாம்பு பிடிக்கணும்னா, இப்ப பாம்பு பிடிப்பது எப்படின்னு கிளாஸ் எடுக்கல. இப்ப பாம்பு பிடிக்கணும்னு ஆயிட்டு. ஆண்டவர் சொல்லிட்டார். எங்க பாம்பு பிடிப்பாங்க? இப்ப வால்ல பிடிங்க, அது இப்படி வந்து நிற்கும். பாம்பு எங்க பிடிப்பாங்க? தலையில. கர்த்தர் எங்க பிடிக்க சொல்றார்? வால்ல. எகிப்திலே தெய்வங்களில் ஒன்று சர்ப்பம். இந்த சர்ப்பத்தை வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கற்றவன் மோசே. மோசைக்கு நல்லா தெரியும் பாம்பை எங்க பிடிக்கணும்னு. கர்த்தர் சொல்றார், நீ எங்க பிடி? வாழப்படி. மூளை சொல்லுது தலையப்படி, வார்த்தை சொல்லுது வாழப்படி. எதுக்கு செவி கொடுக்கிறோம்? அதை வச்சுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அதனாலதான் யோபு சொல்றாரு, நான் அவர் நெறியை விட்டு விலகல. எனக்கு எதுவுமே தெரியல. என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்று என் மூளை சொல்லுது, என் அறிவு சொல்லுது, என் கல்வி சொல்லுது, என் படிப்பு சொல்லுது, என் ஞானம் சொல்லுது, என் தலையை பிடிச்சிரும், இல்லைன்னா அது திரும்பி கொத்திரும். கர்த்தர் சொல்றாரு, வார்த்தை சொல்லுது வாழப்படி. ஆண்டவர் அடுத்து நீ ஏன் சொல்ற? நான் தானே வாழ பிடிக்க சொல்றேன். நீ தலைய பிடிச்சா அது உன் கையில பாம்பா இருக்கும், நீ வாழ பிடிச்சா அது உன் கையில கோலா மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே வாழ பிடிக்கிறான். நம்ம அநேக காரியங்கள் நமக்கு கை கெட்டுனது ஏன் வாய்க்கு எட்டல தெரியுமா? வார்த்தை சொல்றதை செய்ய வேண்டிய இடத்துல மூளை சொல்றதை செய்யறோம். அப்படி நீங்களும் நானும் செய்யக்கூடாதுன்னா அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த இது தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பைத்தியக்காரன் யோசித்தானால பக்கத்தில் இருக்கலாம் ஓடிடுவான். அடுத்து யார் அடிக்க? நார்மலா இருந்த பிரச்சனை இல்லை. அவன் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டானாலே அந்த பொருளை எடுத்து ஒழிச்சு வை. நாம இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம்.
மோசே கிட்ட சொல்றாரு, மோசே உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டுங்கிறார். இந்த இடத்துல என்னால செருப்பு போடாம நிக்க முடியும், எனக்கு இங்க மேட் இருக்கு, நீட்டா இருக்கு. ஆனா மோசே நிக்கிற இடம் அது பர்வதம், கல்லு மண்ணு நிறைந்திருக்கிறது. அது மட்டுமா, முச்செடி பக்கத்துல, முச்செடி பக்கத்துல போய் பார்த்தா தெரியும், முட்கள் எல்லாம் அங்கெங்கேயா இருக்கும். எத்தனை காற்று அடித்து எத்தனை முட்கள், முட்செடிகள் இருக்கிற இடத்துல கீழெல்லாம் முள்ளு இருக்கும். ஆண்டவரை காலில் குத்து, ஆண்டவரை என் அறிவு சொல்லுது, ஏய் செருப்பை கழட்டாத, செருப்பை கழட்டின காலில் முள்ளு குத்தும், வார்த்தை சொல்லுது கழட்டுங்குது. ஏன் கர்த்தருடைய செயலின் முடிவை காண முடியல தெரியுமா? கை கட்டினது ஏன் வாய் கட்டல தெரியுமா? பக்கத்துல வந்த பிறகு ஏன் சுதந்திரிக்க முடியல தெரியுமா? வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட நம்ம சுயத்துக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறோம். அந்நிய சத்தம் என்பது வெளியிலிருந்து வருகிற சத்தம் மாத்திரமல்ல, என் மாம்சத்திலிருந்து வருகிற சத்தம் கூட எனக்கு அந்நிய சத்தமே. யார்ட்டையும் பேசாம இருந்த வெளியிருந்து எப்படிங்க சத்தம் வரும்? அந்நிய சத்தம் என்பது அவருடைய சத்தம் அல்லாத எல்லாமே அந்நிய சத்தம். எனக்கு சுயத்திலிருந்து ஒண்ணு வருதில்லை, அது எனக்கு அந்நிய சத்தம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, மாம்சமும் மனசும் விரும்புகிறபடி செய்து தேவ கோபாக்கினைக்கின் பிள்ளைகளாய் மாறினார்களாம். எபேசியர் 2 இருக்கு. மாம்சமும் மனசும் விரும்புறதை செய்யறானால அவன் கோபாக்கினையின் பிள்ளை. இந்த இடத்துல ஆண்டவர் நான் அவரோட வாழை பிடிச்சு அது திரும்பி என்ன சீண்டி வந்துட்டுனா, உன்ட்ட நான் சொல்றதை செய், அடுத்து உனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆண்டவர் நான் அந்த செருப்பை கலத்திட்டு நிற்கும் போது காலில் முள்ளு குத்துச்சுன்னா அப்படியே ஃபீல் பண்ற, வெயிட் பண்ண. எந்த இடத்துல நிற்க முடியலன்னு மோசே நினைச்சிட்டு இருந்தானோ, ஒருவேளை அந்த இடத்துல இப்போ சர்ப்பமா மாறினத மோசே என்ன செஞ்சானா? ஓடினா. என்ன மோசே இங்க செருப்பை கலத்தினா முள்ளு குத்துலாம் சொன்ன, இப்போ எப்படி மோசே ஓடுற? ஆண்டவரே அதுக்கு இது பாம்பு கடிக்கிறத விட காலில் முள்ளு குத்துனா பரவாயில்ல. சில சூழ்நிலையில தேவன் வைத்திருக்கும் போது ஏன் இப்படி வச்சிங்க கேட்டா அடுத்து இன்னொன்றுல வைப்பார். அப்போ நம்மளே சொல்லுவோம் இதுக்கு அது. தேவன் ஒன்ன செய்யற நல்ல, அதாவது எதுக்கு அந்த வசனத்தை ஃபர்ஸ்டே சொன்னேன்னா, அவர் செய்யறதெல்லாம் நமக்கு புரியாம இருக்கலாம், ஆனால் அவர் மிகுந்த உருக்கமும். நான் அவரை அப்பாவா பார்த்துட்டேன், இனி என்ன அவர் தலைகீழ கட்டி தொங்க போட்டாலும் எனக்கு அப்பா தான், என்னை வெட்டி போட்டாலும் என் அப்பா தான், என்னை தண்டித்தாலும் எனக்கு அப்பா தான், அவர் எனக்கு அப்பா தான். நான் அவரை பார்க்கிற பார்வையில தான் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. நான் அவரை பார்க்கிற பார்வையில தான் இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், இது உங்க சித்தம் இல்லைன்னா இது நீங்க வேண்டாம், ஏன்னா நீங்க என் அப்பா, நீங்க கொடுத்துட்டீங்க. ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை செய்தியில் சொன்னேன், என்னுடைய என் தகப்பனார் இல்லை, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அப்பா என் கிளாஸில் ஒன்று கொடுக்குறாங்க, நான் என்னன்னு ஆராய ஆரம்பிச்சிட்டேனாலே அவங்க மேலே நான் அன்பு வைக்கலன்னு அர்த்தம். எங்கள் அப்பா தந்ததை என்னன்னு கூட பார்க்காம நான் குடிச்சிட்டேன்னா அவங்கள நான் அவ்வளோ நம்பி இருக்கிறேன்னு அர்த்தம். குடிச்சுக்கிறேன். கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிட்டு இதை வச்சுட்டு இது ஒரு மாதிரி இருக்கு. துக்கத்திൻ്റെ പാന പാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടതും വാങ്ങി ஹல்லேலூயா பாடிடும். எங்க அப்பா ஒன்று தாராங்க, நான் என்னன்னு ஸ்மெல் பண்ணாம யோசிக்காம கடகடன்னு குடிக்கிறேன். டேய் பக்கத்துல இருக்கு, என்னுடைய சுயம் சொல்லுது, அது என்னன்னு பாத்தியா, அது என்ன தெரியுமா உனக்கு, அது எனக்கு அந்நிய சத்தம். நம்ம எத்தனை காரியங்கள் ஒரு மாற்றத்தை கிட்ட போய் முச்சடி பக்கத்துல போயும் அந்த பிரச்சனத்தின் அருகில் வந்தும் என்னால இன்னும் என் வாழ்க்கையில மாற்றத்தை காண முடியவில்லை. ஒரு கையில் ஒரு கோலுக்கு கொஞ்ச நேரத்திலே மாற்றத்தை பார்க்கிறான்.
பிரசனம் என்பது எதையும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றுகிற வல்லமை உள்ளது மோசே. ஆனா அதை நீ பார்க்கணும்னா உன் மூளை சொல்றத கேட்க கூடாது, கர்த்தருடைய வார்த்தை சொல்றத கேட்கணும். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கிற அன்பு சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு நைட்டு போவாங்க, புறப்பட்டு போவாங்க. ஏன்னா பெஸ்ட் டைம் அவங்களுக்கு தெரியும். எல்லாம் போயிட்டு அப்படிதான் பேதுரு போயிட்டு வராரு, ஒண்ணுமே கிடைக்கல. கர்த்தர் பேதுருவின் படகை கண்டு படகுல ஏறி சற்று தள்ளி கொண்டு போங்கிறார், ஆழத்துக்கு கொண்டு போங்கிறார், வலைய போடுங்கிறார். பேதுரு சொல்றான், ஆண்டவரே இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்கல. மூளை சொல்லுது நிறைய. பேதுரு பார்த்தான், உனக்கு மூளையினால வந்த பிரச்சனை ஸ்டாப் பண்ணிட்டு உம்முடைய வார்த்தையின்படி போடுறேன், உங்க வார்த்தையின்படி போடுறேன். எனக்கு மூளை 1000 சொல்லுது. இயேசு என் வாழ்க்கை படகுல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மூளை சொல்றதும் எனக்கு அந்நிய சத்தம். அவருடைய வார்த்தை மட்டும்தான் எனக்கான சத்தம், எனக்கான சத்தம். வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அள்ளி எடுத்தானா, அள்ளி எடுத்தானா, கிட்ட வர கொண்டு வந்துட்டார். இப்ப சொல்ல, ஏன் ஆண்டவருக்கு கை நீட்டி எடுத்து கொடுக்க முடியாதா? அந்த கோலை இந்த இடத்துல தான் ஏதேன் துவங்கி கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் இருக்கணும்னா நான் அவரை முழுசா நம்பணும். நான் அவரை முழுசா நம்பணும்னா நான் அந்த அளவுக்கு அவரை நேசிக்கணும். ஈசாக்கு அப்பாவை எவ்வளவு நம்பி இருந்ததுனால தானே அதுக்கு மேலே யாரும் இப்படி படுத்துட்டான். என்ன நம்பிக்கை இல்லைங்க ஈசாக்கு. அதான் அன்பு சகலத்தையும் நம்பும். அப்பா கையில் இருக்கிற கத்தியும் நம்பும், அப்பா தலைக்கு மேல வச்ச விறகு நம்பும். இதுல ஆமென். அன்பு குறைய குறைய நம்பிக்கை அவுட் ஆயிரும். நம்பிக்கை அவுட் ஆயிட்டனாலே விசுவாசி அந்த விசுவாசத்தில் நிற்க முடியாது. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் எல்லாமே கடைசியில் அன்பு தான். நான் அவரை நேசிக்கிறேன். 3 தடவை பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்த பிறகும் சிம்சோனுக்கு தெலிலாள் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தமாக அவள் மடியிலே நம்பி படுக்க முடிந்ததானால், நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மெய்யான அன்பு இன்னதென்பதை காண்பித்தவருடைய பிரசனத்துல ஏன் உங்களை விட்டு கொடுக்க முடியல? ஏன் விட்டு கொடுக்க முடியல? தன்னை கொலை செய்யறதுக்கு தான் இவ்வளவு செய்யறான்னு தெரிஞ்சோம். தெலிலாள் மடியில சிம்சோனுக்கு எப்படி இங்க படுக்க முடிந்தது? அன்பு, நேசம் மரணத்தை விட வலியது. ஆனா அதை காட்ட வேண்டிய இடத்துல காட்டினா அவன் தான் ஜெயிக்கிறவன். ஆமே, முள்ளு இருக்கு, ஆனா ஆண்டவர் சொல்றார் நீ செருப்ப களத்துங்கிறார். பாம்பு வாழை பிடிங்கிறார், பிடிக்கிறான். கர்த்தர் எதுக்குன்னே தெரியல, ஆனா அவனுக்கு தெரியும் இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வராங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. சக்கரங்கள் சுழண்டுகிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ரதங்களின் சத்தம், குதிரைகளின் சத்தம், ஆரவார சத்தம். அதுவும் முன்னிருப்பதை விட மூர்க்கமாய் பார்வோன் சேனையோடு புறப்பட்டு வருகிறான். கதற ஆரம்பிக்கிறாங்க ஜனங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. மோசே சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, இன்று காண்கிற எகிப்தியரை இனி காண்பதில்லை, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இப்ப மோசேக்கு கர்த்தர் எப்படி காப்பாற்றுவார்னு தெரியுது, ஆனா எப்படி காப்பாற்றுவார்னு தெரியாது. ஆனா என்ன தெரியுதுன்னா கர்த்தர் காப்பாற்றுவார். அதனாலதான் கர்த்தரை குறித்து பேசினான். நம்பிக்கையுடையவன் கர்த்தரை குறித்து பேசுவான், நம்பிக்கை இல்லாதவன் கல்லறை குறித்து பேசுவான். ஜனங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அங்க கல்லறை இல்லைன்னா. ஆமே, நாம் எதை குறித்து பேசிட்டு இருக்கிறோம்? ஆமே, இங்கே ஒளி ஆரம்பத்தில் ஒருத்தங்க வந்தாங்க அப்பா கிட்ட, பாஸ்டர் உங்கள் ஆராதனைக்கு வரணும்னு ரொம்ப ஆசை பாஸ்டர், ஆனால் இங்கே கல்லறை உண்டா?
அப்பா சொன்னாங்க, நான் உங்களை அடக்கம் பண்ண கூப்பிடவில்லை, ஆராதிக்க தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க கேட்பான், கல்லறை எங்க இருக்கு? அங்க இருக்கு சிஸ்டர், அதில் போய் படுத்துக்கோங்க அந்த சைடில். நம்பிக்கை இருக்கிறவன் கர்த்தரை குறித்து பேசுவான். அவர் செய்வார்னு தெரியும், ஆனா எப்படி செய்வார்னு தெரியல. அதனால பேசிட்டே இருக்கிறான். பேசிட்டு ஜனங்கள்ட்ட நீங்க பயப்படாத பயப்படாத சொல்லிட்டு இங்க வந்து கர்த்தர்ட்ட முறையிடுறான். ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, நீங்க காப்பாத்துவீங்கன்னு தெரியும், நான் சொல்லிட்டேன், ஆனா எப்படி காப்பாத்துவீங்கன்னு தெரியல. கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 14:16, நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை, ஓகே, இந்த வார்த்தை எல்லாம் கவனிச்சிங்களா? இதுல மோசையால என்னதெல்லாம் செய்ய முடியும் சொல்லுங்க? நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இதுல மோசையால என்னெல்லாம் செய்ய முடியும்? கோலை ஓங்க முடியும், எதை செய்ய முடியாது? சமுத்திரத்தை பிளந்து விட முடியாது. அப்ப தேவன் ஒரு காரியத்தை நம்ம இடத்துல சொல்லும் போது அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, நம்மால் செய்ய முடிந்த காரியம் இருக்கிறது, நம்மால் செய்ய முடியாத காரியம் இருக்கிறது. இந்த பிள்ளைங்களுக்கு விபிஎஸ்ல எல்லாம் சண்டே ஸ்கூல் ஆக்ஷன் சாங் சொல்ற மாதிரி, இப்போ உன் கோலை ஓங்கு, ஓகே, கோலை நீட்டியாச்சு, இப்போ சமுத்திரத்தை பிளந்து விடு. எப்படி சொல்லி இருக்கணும்னா, நீ கோலை வாங்கி நீட்டுப்பா, அப்ப நான் வந்து சமுத்திரத்தை பிளப்பேன், இப்படி சொன்னா தேவனுடைய செயல். தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறத பாத்தீங்களா? எதுக்கு இந்த நீ சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொன்னா, முதல் ரெண்டு வார்த்தை சொன்னா நம்ம எல்லாருமே கீழ்ப்படிவோம். நீ கோலை வாங்கி நீட்டுனா எல்லாருமே கீழ்ப்படிவோம். ஆனா நீ பிளந்து விடுன்னு சொன்னா அந்த கோல் எடுத்து இப்படி வச்சுட்டு, பிரதர் உங்கள்கிட்ட தான். ஸ்கூல்ல படிக்கும்போது ஸ்கூல் ஹோம்ஒர்க் அப்படி இப்படின்னு பார்த்து எடுத்து எழுதிட்டு வருவோம். ஏன்னா சார் வந்து கேட்பார், ஹோம்ஒர்க் செஞ்சீங்களான்னு. ரைட், அவன் ஹோம்ஒர்க் முடிச்சதும், ஹோம்ஒர்க் செஞ்சிட்டீங்களா? உடனே எல்லாரும் நோட் எடுத்து இப்படி வைப்போம். சரி, செஞ்சவங்கள யார் போர்டில் வந்து எழுதி போடா, அப்படியே எடுத்து உள்ள வைப்போம். நீ உன் கோலை நீட்டு, ஓங்கு, நீட்டு, இப்ப பிளந்து விடு. ஆண்டவரே, உன்னால முடியாது மோசே, ஆனா உனக்கு ஒண்ணு முடியும், கோலை நீட்ட முடியும். நான் செய்யும்படி எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சோம், என்னால் முடிந்ததை நான் செய்தா, என்னால் முடியாததை அவர் எனக்காய் செய்து முடிப்பார். ஆண்டவர் சொல்லி இருக்கணும்ல, நீ கோலை நீட்டு அப்பொழுது நான் காற்று அனுப்புவேன் சொன்னாரா? இல்ல, ஆனா அவர் செய்தார். ஹல்லேலூயா, அவர் செய்தார். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு இணையாக ஒருவர், அவரை போல் சிறந்தவரில். சொல்லுங்க, அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. ஆமென். அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, ஆமென். அவருக்கு இணையாக ஒருவரும். ஜீசஸ், அவரை போல். கைகளை அசைத்து வர்ஷிப் பண்ணுவோமா? ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓடரம சேபலர பதனர பலர. ஹல்லேலூயா. 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 ஓடர பலரம சேகபல. ஜீசஸ். பிரியமானவர்களே, இது அவனா செஞ்சிருந்தா காற்று அடித்திருக்குமா? இல்ல, இது அவர் சொல்லி செஞ்சதுனால. வேதம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை.
ஒரு காரியத்தை செய்யும் போது நிச்சயம் இருக்கணும், இது நானா செய்யறானா, அவர் சொல்லி செய்யறானா. அவர் சொல்லி செய்யற செயல் என்பது மற்றவர்கள் பார்வைக்கு அது பைத்தியமா இருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி நினைக்க கூடாது. நான் செய்கிறேன், என்னால் செய்ய முடியாதது ஒன்று இப்பொழுது எனக்காய் செய்யப்பட போகிறது. அதுதான் கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பினார். அவன் எப்பொழுது அனுப்பினார்? 21 வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். சமுத்திரத்தின் அப்பொழுது, அப்ப அதுவரை வெயிட் பண்றார். முறையிட்ட கர்த்தருடைய வழிகள் நமக்கு தெரியாதுங்க. அப்ப நமக்கு தெரியல. அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், காட்டுற பாதையில போயிட்டு இருக்க வேண்டியதான். செய்ய இப்போ வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது கூட்டிட்டு போக கார்ல வருவாங்க. கார்ல ஏறி உட்காந்துருந்து ஸ்தோத்திரம் பண்றதை தவிர எனக்கு வேற வழி எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நார்த்தில் ஒரு ஏரியாவில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, நான் ஒரு சகோதரனை நீங்கள் தங்கி இருக்கிற ரூமுக்கு அனுப்புகிறேன், அவர் வந்து கூட்டிகிட்டு போவார். சரி, நேராக 7 மணி ஆச்சு. ரூமை வந்து ஒருத்தர் தட்டுறார். இப்படி ரூமை திறந்து பார்க்க கோலியாத்து மாதிரி ஒருத்தர் நிற்கிறார். இப்படி நிற்கிறார். அவருக்கு ஹிந்தியை தவிர வேற ஒரு லாங்குவேஜும் தெரியாது. எனக்கு ஹிந்தியில் அச்சாவை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. என்னோ சொல்லி டிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு வாரான். நான் அப்படியே போறேன், ஆண்டவரே என்னை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போய். இவர் அவர் தானா இல்லையா? நேரவே பைக்கில் இருக்கிறார். பின்னாடி ஏறி உட்காருங்க, ஏறி உட்காருறேன், கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு நாகர்கோவில் சர்ச்சுக்கு போகணும் போல இருக்கு ஆண்டவரே. நேர கடைசியில் ஒரு 20 நிமிஷம் டிராவல் பண்ணி அது ஒரு தெருவில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அங்கே கொண்டு விட்டதும் அதுக்கப்புறம் மேடையில் போய் நம்ம வீரம். அதுக்கப்புறம் அது வரைக்கும் என்ன சொல்ல வரணும், எனக்கு அங்கே ரூட்டு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் புரிஞ்சுட்டு பைக்கில் ஏறி உக்காரு. அவரா தூக்கி இருக்கிறதுக்கு முன்னாடி உக்காந்து, ஏன்னா எனக்கு ஒன்றுமே அப்படி இருங்க. அவருடைய வழிகள் நமக்கு தெரியாது. இதே இது நமக்கு தெரிஞ்சுன்னா அந்த ரூட் வேண்டாம், அந்த ரூட் வேண்டாம், நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு 2 மணிக்கு ஒரு சுத்த வச்சு. அதான் என்னை காலையில் சொன்னேன், ஆண்டவர் நோவை தெரிந்தெடுப்பதற்கு காரணங்கள் தேவனோட சஞ்சரித்தம் எல்லாம் ஓகே தான். நோவை வச்சு செய்யறதுக்கு அவருக்கு ரொம்ப ஈஸியாக முடிகிறதுக்கு இன்னொரு காரியம் என்னவென்றால், அவன் இன்ஜினியரிங் படிக்கவில்லை. படித்திருந்தா ஆண்டவர் அந்த பலகை அங்க வராது. ஆண்டவரே கடைசி வர பேழையும் கட்டி இருக்க மாட்டாரு. அந்த அந்த பெயிண்ட் அதுக்கு செட் ஆகாது. ஆண்டவரே கடைசியில் ஆண்டவர் உனக்கு பெயிண்ட் அடிக்கிறப்பா ஒன்று சொல்லும் அவ்வளோதான். ஏன்னா எனக்கு தெரியாது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ நான் என்ன பத்தி நினைக்கிறேன் தெரியுமா, என் பிள்ளைய பத்தி நினைக்கிறேன் தெரியுமா, அவர் நினைச்சதுக்கு பக்கத்துல கூட வரல. சிம்பிளா சொல்லணும்னா, ஹே நீ பூமியில இருந்து நினைக்கிற, நான் மேல இருந்து நினைக்கிறேன். நீ கீழே இருந்து பார்க்கிற பார்வையை விட மேல வந்து பாரு. கீழே எது எது உனக்கு பெருசா தெரியுதோ நீ மேல வந்து பார்க்க பார்க்க அது ஒரு மேட்டராவே தெரியாது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அவருடைய செயலின் முடிவை நீ பார்க்கணும்னா நீட்டுனா நீட்டிரு. செங்கடல் பிளந்தது, கர்த்தர் வர வைக்கிறா. அடுத்து மாறா கிட்ட வந்தாச்சு. மாறாவின் தண்ணீர் எப்படி இருந்துச்சு? கசப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுல போர்டு வச்சிருந்தா இந்த தண்ணீர் கசப்பு, இதை குடிக்கிற நாளில் அப்படிதான் போர்டு வச்சிருந்தா இல்ல. எல்லாருமே ஏன்னா 3 நாள் சூர் வனாந்தரத்தில் சுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப நேர போனதை எடுத்து டேஸ்ட் பண்ணிருப்பா, கசப்பு. ஆமே. மோசே கையில் என்ன இருக்கு? அந்த கோலை வச்சு நைல் நதியில மிராக்கிளை பார்க்க முடிஞ்சுது. அந்த கோலை வச்சு சிவந்த சமுத்திரத்தில் மிராக்கிளை பார்க்க முடிஞ்சுது. ஒரு வேளை சரி மோசே வேண்டாம், நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நான் இருந்திருந்தா என்ன செஞ்சேன்? ஏன்னா கையில தான் ஒரு மிராக்கிள் பண்ற ஒரு மந்திர கோல் இருக்கு.
எல்லாரையும் கண்ணை மூட சொல்லிட்டு லைட்டா தட்டி பார்ப்பேன். இல்ல இல்ல இல்ல, அதுக்கு யார கண்ணை திறக்க கூடாது. அந்த இடத்துல அதான் தேவனுடைய வழிகள். ஒரு 2 மிராக்கிள் தண்ணியில பார்த்தாச்சு. எதை வச்சு? தன் கையில் இருக்கிற கோலை வச்சு. அப்போ 3வது ஒரு மிராக்கிள் தண்ணியில தான் வருது. பார்க்கணும்னு நினைக்கும் போது ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இதை வச்சு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, நான் என் கையில் இருக்கிறது நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிறத வச்சு இது ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். இந்த இடத்துல செய்தி இதுதான். உன்கிட்ட இருக்கிறத வச்சு இதுவரை வந்தாச்சு. பிள்ளை படிக்க வச்சாச்சு, இதுவரை வந்தாச்சு. இனி அடுத்து என் கையில் இருக்கிறத வச்சு முடியாதுன்னு வந்ததும் மாறாவில் உன் முடிவு எழுதிடாத. நடத்திட்டு வர்றது கர்த்தர். அவருக்கு தெரியும். உன் கையில் இருக்கிறத வச்சு இவ்வளவு தூரம் வந்துட்ட. இனி உனக்கு வேண்டியது உன் கையில் இருக்கிறத வச்சு இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் மரத்தை முளைக்க விடல, ஏற்கனவே மரத்தை வளர விட்டிருந்தார். எனக்கு வேண்டியதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த தேவன் என்றென்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சதா காலமும் நமது glory மரண பரியந்த நம்மை நடு. எங்க ஆண்டவருக்கு தெரியாதாங்க? ஆண்டவருக்கு தெரியாதாங்க? ஹல்லேலூயா. என் கையில் இருக்கிறத வச்சு இவ்வளவுதான் முடியும்னு தெரியும் அவருக்கு. எல்லாம் எங்க ஆகாருக்கு ஆயுதம் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. ஊற்றை திறந்தாரா, கண்ணை திறந்தாரா? இந்த மாத கர்த்தர் தந்த வாக்கு தத்தமே அதுதான். தெளிவாய் காண வைப்பார். உன் முயற்சியால முடியாதத உன் கையை பிடிச்சு உன்னை பார்க்க வைப்பார். மேக சம்பத்தில் அக்கினி சம்பத்தில் நடத்துறது வீணாகாது, வீணாகாது. உன்னை அந்த மாறா பக்கத்துல கொண்டு வந்ததுக்கு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் என்ன கோலை நீட்டி பார்த்தாச்சு, டேஸ்ட் அப்படி கசப்பு மாறல. ஆமென். ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. மோசேக்கு கர்த்தர் மரத்தை காண்பித்தார். ஏன்னா இந்த இடத்துல மாற்றம் வரணும்னா ஒரு வழி இருக்கணும், ஒரு வழி இருக்கணும். அந்த வழி தான் என்ன தெரியுமா? முறித்து போடப்படுதல். கிளைகள் எல்லாம் முறித்து போட்டாங்க. ஆமென். நீட்டுறது ஓங்குறதெல்லாம் மோசே கிட்ட செய்ய சொல்லிட்டு, ஆமென், கிளை இந்த மாறா மதுரமா மாற அவனுக்காய் அனுப்பப்பட்ட கிளை முறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோரியா மலையின் பாதை ஈசாக்குக்கான பாதைதான். மோரியா மலையிலே நடந்த ஈசாக்கின் மேல வைத்து அது ஈசாக்குக்கான பாரம். ஓங்கின கத்தி ஈசாக்குக்கான கத்தி. ஆனா இதுவரை தான் என் பிள்ளைக்கு தாங்க முடியும், இதுக்கு மேல முடியாதுன்னா ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாங்க உண்டு. பலியாகப்பட்ட என்னுடைய பெயின் அவருக்கு தெரியும். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுன்னா எனக்காக அவர் அந்த இடத்துல நிற்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே glory. மோசே, மோசே உனக்கு ஒரு கேரண்டி மோசே, உன் கையில இருக்கிற கோல் உடையாது. ஆண்டவரே, இந்த கோலுடைய ரிசல்ட் என்ன? அதை நான் ஒரு நாள்ல துளிர்விட பண்ணி, எல்லா கண்கள் காண துளிர்விட பண்ணி, அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இந்த பூமியில ஓட்ட முடிவதற்கு முன்னாடி அத்தனை கண்கள் காண மாறாலெல்லாம் முடியாது. மோசே, இந்த கோல் உன் விசுவாசம் முறியாது. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் முறியாது. நான் விட மாட்டேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர். மாறாவை பனிஷ்மெண்டா பார்க்காதீங்க. மாறாவில் நீங்க தண்ணீரை பார்க்கும்போது, ஆமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன் அந்த தண்ணீரை மதுரமாக்குகிற மரத்தை பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு மாறா இருக்குமானால் அதை மதுரமாக்குகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் கண்கள் காணும்.
ஆமென். ஆனா மாறாவை டேஸ்ட் பண்ண வச்சுட்டாரு. ஏன் மாறாவை டேஸ்ட் பண்ண வச்சாருன்னா அவங்க யாரும் வெயிட் பண்ணல. மாறாவை டேஸ்ட் பண்ண எல்லா இடத்துல வந்து என்ன செய்யணும்னு கேட்ட மோசே நீ வந்து டேஸ்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும் கேட்குறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சில மாறாக்களை டேஸ்ட் பண்ணது நம்ம வெயிட் பண்ணாததுனால. முச்சடிக்கு முன்னாடி வெயிட் பண்ண, செங்கடலுக்கு முன்னாடி வெயிட் பண்ண, மாறாவை தூரத்துலேருந்து பார்த்ததும் எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ண. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழி. ஒரு மாறாவை காண வச்சுட்டாரா. அடுத்து ஒரு சர்ப்ரைஸ். அதுதான் 12 நீரூற்று ஏலேயம். இது லிஸ்ட்லயே இல்லை. எகிப்தில் வச்சு ஒரு ஆளு கூட, ஒருத்தருக்கு கூட ஏலிம் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படலை. ஆனா தேவனால் நடத்தப்படுகிறவன் வாழ்க்கையில் ஒரு மாறாவை கண்டார். ஆமென். ஒரு மாறாவுக்கு 12 நீரூற்று காண வைப்பார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனுடைய முடிவு கானான். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நல்ல கவனிங்க. இந்த பாதையில தான் நடத்தணுங்கிறது தேவ சித்தம். அதனாலதான் அது பக்கத்திலேயே மரத்தை வளர விட்டுருக்கிறார். இதுலதான் அப்ப அதுலதான் கொண்டு வருவார். கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி அத்தனை சத்துருவையும் மடங்கடித்து விட்டு மாறாவில் கொண்டு வந்திருக்கிறார்னா இதுதான் எனக்கு நியமித்த பாதை, நமக்கு நியமித்த பாதை. ஆனா ஆமே மாற நம்ம கையால் நம்ம முயற்சியால முடியலைன்னு நாமளே முடிவெழுதுறோம். அவ்வளவுதான். அதான் பவுல் சொல்றார், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களை பார்க்கும்போது நாங்கள் மரணம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்பு வைத்தார், அவர் எங்களை தப்பு வைக்கிறார். இதை நினைச்சது அடுத்து சொல்றார், இன்னும் தப்பு வைப்பார். உன் கையால முடியலைன்னு இருந்தோம், நீ ஒரு முடிவு எழுதிராத. அவ்வளவுதான். அந்த இடத்துல தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை திறந்தரணும். அந்த இடத்துல நம்முடைய ஜெபம் எது, ஏன்னா என்ன நீங்க நடத்துறீங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா கர்த்தரால நடத்தப்படுகிறவன் கர்த்தர் சாரிப்பா தெரியாம உன்னை இங்க கொண்டு வந்துட்டேன்னு அவர் சொல்ல மாட்டார். இந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவைன்னா என் கண்களை திறந்தரணும். யோபுவின் வாழ்க்கையில் அதுதான் முதல்ல நடந்துச்சு. அதுதான் யோபு சொல்றார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது. என் கண்களை திறந்தரணும். கர்த்தருடைய செயலின் முடிவு. ஏன் ஆண்டவர் உனக்கு இப்படி பண்றான்னு கேட்டா சொல்லணும், அவர் எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்ற. அது உனக்கு பாசிட்டிவா, உனக்கு நல்ல ரிசல்ட்டா இருக்குமா? எஸ். எதை வச்சு சொல்ற? அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அழைத்தவர் நடத்துகிறார், நடத்துவார். அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் ஆமென் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே நம்புவே நம்புவே. ஹல்லேலூயா. நம்புவே. Gloria la re mamara
சே பவலரா. சொல்லுங்க, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, ஏதும் இல்லை துணையாளர், துணையாளர். ஆமென். ஏதும் இல்லை, ஹல்லேலூயா. சொன்னதை செய்திடும் தகப்பன், சொன்னதை செய்திடும். ஹல்லேலூயா. நம்புவே, நம்புவே. ஆமென். நம்புவே, நம்புவேனப்பா, நம்புவே. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களை நம்புறேன்பா, நான் உங்களை நம்புறேன். இருதயத்துல இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? நான் நம்புறேன்பா. எனக்கு முடியல என்னதும் அது நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அங்க கர்த்தர் என் கண்கள் காணும்படியான அதிசயத்தை வைத்திருக்கிறேன். நான் நம்புறேன், நான் நம்புறேன். உம்முடைய செயல்களின் முடிவில் அது எனக்கு தெரிய வரும். நீர் மிகுந்த உருக்கமும். இன்னைக்கு ஆண்டவர் ஒண்ணு செய்யறார் பாத்தீங்களா? அது உங்களுக்கு சாட்சியா தான் மாறும். யோபுவின் 42வது அதிகாரம் தான் அதுக்கு சாட்சி. அதுவரைக்கும் யோபுவுக்கு தெரியல. ஆனா அதன் பிறகுதான் யோபுவே எல்லாருக்கும் தெரிஞ்சது. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். சொல்லுங்க, நம்புறேன்னு சொல்லுங்க. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானுண்டோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம் உன் அருகினில். கடலாழத்திலோ ஓரபலக மதனரே. ஆமெனப்பா. விஷ சர்ப்பம் உடரபலக மதனரே பபஷகனலரோ. ஆமென். என்றுரை செய்தவரை ஹல்லேலூயா. க்ளோரி. என்றுரை. ஆமென். அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடி முடிப்போமா? ஆஹா. அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள், மகத்துவமானவைகள், வல்லமை உள்ளவைகள். முடிவில் அது விளங்கும் சகோதரா. அவர் மன உருக்கம் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர். கிருபையா உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர்.
எங்களோடு பேசினீர், எங்களுக்காய் சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். அதன் முடிவு எங்களுக்கு சாட்சியா இருக்கும் அப்பா. காரணம் நீர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களை நம்புறோம், உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்பது உண்மையப்பா. ஒவ்வொருவரை அப்படியே கர்த்தர் காத்து கொள்வீராக ஆண்டவரே. உடைய செயலின் முடிவு உடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாய் இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து கர்த்தர் இதை செய்தார், அவரே இதை செய்தார் என்று சொல்லி மகிமைப்படுத்தி மகிழ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். என்னென்ன காரியங்களை கர்த்தாவே உம்முடைய அதிசயங்களை உம்முடைய அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிவே. கண்களை திறந்தருளும், கிருபையாய் காண பண்ணி மகிழ பண்ணும், சாட்சியாய் நிறுத்தும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.